தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஸ்டூடியோ செட்டப் 3. ஸோ இப்போ இந்த புது ஸ்டூடியோ எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு அவர் ஸ்டூடியோ. இதுதான் நம்மளுடைய ஸ்டூடியோடைய என்ட்ரன்ஸ். ஸோ வந்த உடனே நம்மளுக்கு எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய டேபிள், பழைய டேபிள், ஸ்டூடியோ செட்டப் 1, 2 and 3 இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கிற டேபிள் இதுதான். ஸோ இந்த டேபிளில் நீங்கள் ஏற்கனவே பழைய விஷயங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டூடியோவில் அதில் என்ன இருந்ததோ அதே தான் அப்படியே. லேப்டாப் ப்ளஸ் டியூல் மானிட்டர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள் ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சிருக்கேன். லேப்டாப்ல வந்து சார்ஜ் போடுறதுக்கு, மானிட்டருக்கு பவர், ப்ளஸ் இது இல்லாமல் ஷாமி தரப்பு வந்து ஒரு புதுசான ஸ்பீக்கர் லேப்டாப்க்கு. பிகாஸ் லேப்டாப்பில் ஆடியோ ரொம்ப மோசமாக எடிட்டிங்லாம் பண்ணவே முடியாது, அதற்காக. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா புது சேர் இப்போ தான் வாங்கினோம். இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கோம். மொபைல் இது எல்லாமே, கீபோர்ட் இது வச்சிருக்கோம். தமிழ்டெக் லோகோ, அப்துல் கலாமையோடைய பிக்சர். ஏன் வீடியோவில் வைக்கிறதுல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில் வைக்கிறதுக்கு நம்ம பார்க்குற மாதிரி என்ட்ரன்ஸ் வைக்கலாம்னு சொல்லி இங்கே வச்சு வச்சிருக்கோம். ஏற்கனவே நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ண ஒரு ஸ்டாண்ட், நேனோ லீஃப் எல்லாம் இங்கே வச்சிருக்கோம். திரும்ப வந்து சீக்கிரமாக ஒட்ட போகிறோம். ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் அப்பாவோட ஃபோட்டோ அண்ட் நம்ம நாமினி வாங்கின அந்த இது ஸ்மைல் செட்டிலிருந்து ஜங்ஷன் பாக்ஸ், நம்மளுடைய ரீசெண்டாக இப்போ நம்ம அப்பாயிண்ட் பண்ண மாடல், நிறைய ஃபோட்டோஸ்க்கெல்லாம் இவர் தான் இப்போ மாடலிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கிரிப்ட் எழுதுகிற டைரிஸ், மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. சின்ன சின்ன இது ப்ளஸ் ஆஃபீஸ் ஆக்சசரிஸ் நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு அது இருக்காங்க. பில் ப்ளஸ் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கின ட்ரைபோர்ட். இந்த ட்ரைபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோனி விசிடி R640 அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைபோர்ட். ஒரு பேசிக் லெவலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரைபோர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும். பட் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு இது நான் யூஸ் பண்ணுறது இல்லை. பிகாஸ் கேமராவும் வெயிட்டாக இருக்கும், லென்ஸும் வெயிட்டாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால. ஸோ அதனால் இது இப்போதைக்கு ஒன்லி ஃபார் ஏரோல்ஸ் மட்டும்தான். ப்ளஸ் கீழே நம்மளுடைய கேனான் பிரிண்டர் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் வாங்கின பிரிண்டர். பட் இந்த பிரிண்டர் வந்து உங்களுக்கு வைஃபைலையும் கனெக்ட் ஆகிறதுனால நம்ம டேரெக்டாக எங்கே இருந்தாலும் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் இது டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். டெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். ரிவ்யூ சீக்கிரமாக வந்து போடுறேன். எத்தனை பேர் பிரிண்டரில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு தெரியல. இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய அன்பாக்சிங் டேபிள்னு சொல்ல முடியாது. பட் இப்போ ரீசெண்டாக நம்ம ஷூட் பண்ணக்கூடிய பீரோல்ஸ் நீங்கள் பார்க்க ஸ்லைடிங் ஷாட் இதெல்லாமே வந்து இந்த இது மேலே வச்சு தான் வந்து எடுக்கிறேன். இதுதான் என்னுடைய பழைய டேபிள். பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு டேபிள் இருக்குது, அதுக்கு மேலே இந்த வுட் இருக்குது, அதுக்கு மேலே இந்த மேட் வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்படி ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் பல விஷயங்கள் வந்து இங்கே வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ரீசெண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுடைய பிசியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது மொத்தமாக நீங்கள் இங்கேயே பார்க்குறீங்க. ஸோ ஸ்டூடியோ செட்டப் டூர்ன்றதுனால இது மொத்தமாக உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா Asus உடைய Strix கேமிங் கிராஃபிக்ஸ் கார்டு GTX 1070 Ti அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல பார்த்தீங்கன்னா Asus ROG இது Crosshair 6 Hero அந்த மதர் போர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Samsung உடைய SSD Ryzen 7 செகண்ட் ஜெனரேஷன், அதுதான் நம்மளுடைய மெயின் ப்ராசஸர். அதே போல பவருக்கு நம்ம CoolerMaster உடைய MasterWatt அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் தான், பட் நம்ம இன்னும் வந்து மாற்றலை. ஸோ இப்போதைக்கு வந்து இதில் தான் வந்து ஓடிட்டு இருக்கு. Crosshair RAM நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 32 GB RAM. அதே போல நம்மளுடைய CoolerMasterக்கான அந்த கேசிங். ஸோ இதுதான் ஓவராலாக வந்து நம்மளுடைய பிசியில் இருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நான் அடுத்ததாக கம்பேர் பண்ணக்கூடிய மொபைல் இங்கே நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஒரு சில பீரோல்ஸ் வந்து எடுக்கணும். மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்லோட் ஆகிட்டு இருக்கும். செக் பண்ணி பார்த்து குவாலிட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. ப்ளஸ் இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய அந்த மொபைலுடைய அன்பாக்சிங், அதுக்கு நான் பீரோலும் இங்கே வந்து நான் ஷூட் பண்ண போகிறேன். இது இல்லாமல் இது வந்து நான் அங்கங்கே வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்வீட் பேக் ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ ரிவ்யூ போட்டப்போ என்ன சொன்னோம் அதுதான் நானும் வந்து என்னோட பர்சனல் பேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவும் இருக்குது. அடுத்ததான் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரைபாட். ஸோ இந்த ட்ரைபாட் தான் இப்போ வந்து வெட்டிட்டு இருக்கேன் கேப். ஸோ இந்த ட்ரைபாட் தான் இப்போ கேமரா வந்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்டெக்ஸ் ட்ரிப்ளைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரைபாட். சூப்பரான ஒரு ட்ரைபாட்னு சொல்லலாம். 3500 ரூபாயில் உங்களுக்கு ஒர்த்தியான ஒரு ட்ரைபாட். இப்போ நான் 80D + Sigma ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ Zebronicsலேருந்து நமக்கு ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ். மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அன்பாக்ஸும் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியல. கிவ்அவேக்கும் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து நான் சைனாலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் கீபோர்டு, இது வந்து ஒயர்டு ஸ்பீக்கர் லேப்டாப்க்கு அங்கே பார்த்தீங்க அது. ப்ளஸ் சாக்கெட்டு, வைஃபை எக்ஸ்டெண்டர் அது இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா USB குறிப்பாக வந்து இதுதான் செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு குவின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாமியுடைய குவின் ஃபோன் 4G OLT சப்போர்ட்டோடு இருக்குது. நம்பர் பேரோட யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா இருக்குது. பவர் பேங்க், ஃபாஸ்ட் சார்ஜிங் பவர் பேங்க் இருக்குது. HDMI கேபிள் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரிஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஷாமியுடைய ஒரு டெடிகேட்டட் சீரிஸ் கேட்டிருந்தீங்க, நான் அதில் அப்லோட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட இன்னொரு லைட்டிங் இந்த சைடில் இங்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இந்த சைட். பட் இப்போ அப்படியே அந்த சைட் போனோம் அப்படின்னா
இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் நம்மளுடைய பேக்ரவுண்டாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. நிறைய பேர் வந்து இது வந்து கிராஃபிக்ஸா இல்லை க்ரீன் ஸ்க்ரீனா என்னன்னு கேட்டிருக்கேன். எதுவுமே கிடையாது, பியூர் வால் தான், பெயிண்ட் அடிச்சிருக்கேன். லைட்டிங் வந்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அல்டிமேட்லி நான் சொன்ன விஷயம், நம்மளுடைய பிசி மற்றும் நம்மளுடைய செட்டப் இதுதான் என்னுடைய டெஸ்க். ஸோ நான் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே இங்கே தான். ஸோ ஸ்டார்டிங் இந்த இடத்துல வந்து போகணுன்னா இது எல்லாருக்குமே தெரியும் என்னென்னு. ஸோ எல்இடி லைட் நம்ம வச்சுருக்கோம். இது என்னுடைய மைக். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு ப்ரொஃபஷனல் மைக் அப்படின்னு சொல்லலாம், ப்ளூ Yeti. இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்றதை நான் உங்களுக்கு கேமராவை காமிக்கிறேன், அப்போ நான் என்னன்றதை சொல்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைக் அப்படின்னு சொல்லலாம், ப்ரொஃபஷனல். பட் இவ்வளோ பெருசு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வரைக்கும் நான் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பீரோட்ஸ்க்கு எல்லாமே. ப்ளஸ் பென் டேப், அதே போல் கிரியேட்டிவ்ல இருந்து ஒரு ஸ்பீக்கர், நல்ல குவாலிட்டிக்கான ஸ்பீக்கர். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் என்னோட ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய எந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பார்க்கணுன்னாலும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எல்ஜியோடைய ஒரு மானிட்டர்னு சொல்லலாம், 28க்கான ஒரு அல்ட்ரா வைட் மானிட்டர், நல்லா பெருசு. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன் வந்துடும். இந்த மாதிரி நான் 2 டிஸ்பிளே, இங்கே ஒரு விண்டோ அங்கே ஒரு விண்டோ வச்சு இப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அதே போல் இது வந்து CoolerMasterலேருந்து ஒரு கேமிங்கான ஒரு என்ன சொல்கிறது கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். RGB லைட்டிங்கோட சூப்பராக இருக்கும். லைட் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்குவேன் ஒரு பீரோலாம், அப்போ செக் பண்ணி பாருங்கள். இதை நான் யூஸ் பண்ணக்கூடிய ரெட் டிராகன், ரெட் கியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மவுஸ், கேமிங் மவுஸ் தான். ஷார்ட்கட்ஸ்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்மளுடைய பிசி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், AMD லோகோவோட அடிஸ்மா சுற்றிட்டு இருக்கு, RGB லைட்டோட. கீழே கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க இந்த CPUவில், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதே போல் இது என்னுடைய ஒர்க் ஃப்ளோ என்னென்ன இருக்கும், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, பிகாஸ் ஆன்லைன்ல இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எவ்வளோ நேரம் ஒட்டலாம், பட் நம்மளா எழுதி வச்சு ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றனால இது வந்து வச்சுட்டு இருக்கு. ப்ளஸ் இது வந்து இப்போ டெஸ்டிங் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில இயர்ஃபோன்ஸ் அது எல்லாமே இருக்கு. நான் என்னென்ன அடுத்தது பண்ணணும் அப்படின்னு எழுதக்கூடிய டைரிஸ் இங்கே ஒன்று இருக்கு. ப்ளஸ் அதே போல் இந்த இடத்துலையும் ஒன்று இருக்கும். ஸோ எங்கே அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்னு டேட் போட்டு எழுதிடுவேன். நிறைய எழுதிட்டே இருப்பேன், பட் மிஸ் பண்ணிட்டே இருப்பேன். பட் ஸ்டில் எழுத வேண்டியது நம்மளுடைய கடமை. கூட இது ஆடியோ மானிட்டர் பண்ணுறதுக்கு, எடிட்டிங் பண்ணுறது யூஸ் ஆகும். என்னுடைய இயர்ஃபோன்ஸ், செனைசர் இது இப்போதைக்கு டெஸ்டிங்கில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மொபைல், அது போயிட்டு இருக்கு. இது கேமரா சார்ஜ் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீ பேண்ட். இது வந்து நான் டிக் வாட்ச் இப்போ கட்டிட்டு இருக்கேன், இதோட ரிவ்யூஸ். ப்ளஸ் இந்த சைட் மெயினாக இருக்குது. ஸோ இந்த பிசி எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டீங்க. இந்த பிசியோட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்து அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ரேக் மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்கோம். மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம வாங்கின ஒரு சில சின்ன ஒரு மோட்டிவேஷனுக்கான ஒரு சில ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இருக்குது நம்மளுடைய சில்வர் ப்ளே பட்டன். நான் ஃபஸ்ட்டு அவுசிக் சேனலில் போட்ட அந்த விஆரும் வச்சுருக்கேன் ஞாபகார்த்தமாக. அது இருக்குது. இன்னும் ஒரு சில மொபைல் ரிவ்யூ பண்ண வேண்டிய பெண்டிங் கேஜெட்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி பொழிச்சு வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் வீடியோ பண்ணும்போதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இது யூஸ் பண்ணிக்கிறது எனக்கு கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் ஒரு சில புக்ஸ் இருக்குது. கூடவே வந்து இந்த சின்ன பிளான்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு பிளான் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் வீடியோவில் யூஸ் பண்ணுவேன். அதே போல் கிவ்அவேக்கான ஒரு சில மொபைல்ஸ், எஸ் எக்ஸ்பெக்ட் சம்திங் பிக் இஸ் கோன் ஹேப்பன் இன் தமிழ்டெக் வரப்போகுது உங்களுக்காக. அது இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு நார்மலாக. ப்ளஸ் இது இல்லாமல் அந்த சைடு ஒரு சில கேபிள், அந்த இது சார்ஜர் அதெல்லாம் வச்சுருக்கேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் சொன்னது போல் இதுதான் சிம்பெக்ஸ் VCT ட்ரிபிள் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரைபாட். நான் இப்போதைக்கு கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அண்ட் எஸ், ஸோ இதுதான் என்னுடைய கேமரா. எந்த கேமரான்னு பார்த்தீங்கன்னா கேனனுடைய 80D. ஸோ இந்த 80Dக்கு நான் வச்சுட்டு இருக்கிறதுக்கு சிக்மா 1.8 லென்ஸ் 1835mm அது வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90,000, இது எப்படி வந்து 75,000. ஸோ கிட்டத்தட்ட 1.25 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது ராட். இது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ரோ மைக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு. ரீசெண்டாக வந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே இதோடைய குவாலிட்டி தான். இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் வந்து சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமரால நீங்க டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பேசுறேன்றதை நானே இங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் எனக்கு ஸ்கிரீனும் இங்க வந்து தெரியுது. ஸோ இது ஒரு ஆப்ஷன், நீங்க எப்படி ஆன் வச்சுக்கலாம். இது ஆன் பண்ண அதே சமயத்தில் இந்த மைக்கும் ஆன் ஆயிடுது. ஸோ அது ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறது பாருங்க, இங்க ப்ளூ கலர்ல இருக்கு. நான் வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த கேபிள் எடுத்து இங்க வச்சுட்டாலே போதும். வீடியோ ரெக்கார்ட் ஆகும்போது ஆடியோவும் ரெக்கார்ட் ஆயிடுது. ஸோ இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ராட் மைக். ஸோ இதுதான். ஸோ இதுவும் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த ஸ்டுடியோ ஸ்டெப் 3 இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு? ஸோ இவ்வளவுதாங்க என்னுடைய ஸ்டுடியோ. ஸோ இந்த ஸ்டுடியோல ஓவராலா வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து காமிச்சிட்டேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் நீங்க இப்படி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்லை இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது இந்த ஸ்டுடியோ பார்த்துட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஸோ நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் எதுவா இருந்தாலும் நான் கண்டிப்பா பார்ப்பேன். முடிஞ்ச வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் வந்து நான் ட்ரை பண்றேன். இந்த ஸ்டுடியோ செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன ஏதுன்ற எல்லா விஷயத்தையுமே சொல்லுங்க. பிளஸ்
எல்லாமே ஓகே. யார் ஸ்கிரிப்ட் எழுதுறது, யார் ஷூட் பண்ணுறது, யார் எடிட்டிங் பண்ணுறது, ப்ளஸ் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுலாம் யாருங்க, உங்கள் டீமில் மொத்தம் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்கான விடை அப்படின்றது ஒன்று தான். ஸோ இந்த டீம் அப்படின்றது முழுக்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எப்படி பார்த்தீங்களோ இன்னைக்கு தேதி வரைக்கும் அப்படியே தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லா வேலைகளும் நீங்கள் இந்த தமிழ் டெக் அப்படின்னா உங்களுக்கு தோணக்கூடிய, நீங்கள் பார்க்கக்கூடிய, நீங்கள் யோசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் செய்கிறது ஒரே ஒரு ஆள். இப்போதைக்கு இந்த விஷயத்தில் நான் மட்டும்தான். மேபி இன் ஃபியூச்சரில் டீம் எக்ஸ்டெண்ட் பண்ண நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் ஒருத்தன் தான். என்னுடைய பேர் தமிழ் செல்வன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க, நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.